நிக்கும் போது மழைய விலை கொடுத்து வாங்கினது யாரு? நீ தூங்கும் போது களத்துல இறங்கி கண் முழிச்சு வேலை செஞ்சவன் யாரு? கண்ணுக்கு தெரியாத இந்த வேறு படையோட வந்து இறங்கி வேடிக்கைய பாரு. எங்க வந்திருக்கோம்? பந்தாயில பண்ணு இருக்கு, தாயில அப்படி பேசக்கூடாது. நம்ம முதல்ல இருந்து சத்தம்லாம் கேட்டுட்டு இருக்கு பயங்கரமா. பேய் வீடு. ராத்திரி வந்த பேய் வீடு தான், இப்ப வந்தா வெறும் வீடு. ஆமா, அதுக்கு நம்ம அங்கதான் தங்க போறோம். அவன் ஸ்டைல சொன்னா வீடு இல்ல வீ தான் இருக்கு, டே காணும். ஓகே, இப்ப நான் டிக்டாக் பார்த்துட்டு இந்த இடத்துக்கே வந்தோம். ஆனா இது நம்மளுக்கு கன்ஃபார்ம் சொல்ல முடியாது நம்ம சிலாப்பா வந்துட்டோமா, ஏன்னா இது எங்கெங்க பாதை பிரியுது. நாங்க எங்க பாட்டுக்கு ஒரு பாதையில வந்துட்டோம், எங்களுக்கு தெரியல. ஆக மொத்தத்துல நாங்க இங்கதான் உட்காந்துட்டு வந்த காரணம் சன்செட் பார்க்கலான்னு தான். இருக்கு, அது செட் பண்ணி வைப்பாங்க, அதுக்கப்புறம் நாங்க பார்ப்போம். எனக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு வந்துட்டு எப்படி சொல்ல, ஒரு ஆள் தனியா விளாக் செய்வாரு அந்த மாதிரி. சும்மா சுத்தி பார்க்க வந்தோம். கணக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த வீடு, இப்போ நான் இன்ஜினியராக பேசுகிறேன். இதுதான் ஹால், இது கிச்சன், இது மாஸ்டர் பெட்ரூம். ஒரு வாட்டி பார்த்துக்கிறேன், நான் கட்டின மாதிரி பேசுவேன். எப்படி இருந்தா இது வீடே கிடையாது. அதான் கடைசி உங்ககிட்ட கேட்கலாம், அது ஏன் 3 பாத்ரூம் இருக்கு ஒரே? தெரியல, ஏதோ ஒரு ஆஃபீஸ் போல. ஆனா இதுக்குள்ள ஏன் ஆஃபீஸ் கட்ட போறாங்க? எனக்கு இந்த மாதிரி பார்த்தாதான் ஆசை வருது. இந்த சில பேர் பொய்யா எடிட் பண்ணுவாங்களே, தின்னு எட்டி பார்த்து ஓடுற மாதிரி, தின்னு ஆள்லாம் எட்டி பார்த்துட்டு ஓடுற மாதிரிலாம் எடிட் பண்ணுவாங்க. எனக்கு அந்த மாதிரிலாம் பண்ணணும்னு ஆசை வருது. ஆனா எனக்கு பண்ண தெரியாது. 2 பேர் வந்திருந்தா இன்னத்துக்கு ஓடி விட்டுருப்பேன். அந்த 2 பேர் தான் அங்க உட்காந்துருக்காங்க. அதான் வந்திருந்தா ஓடி விட்டுருப்பேன். எட்டி பார்த்து சாப்பாடு இருக்கா? 5-star general, who you know comparable. Who on wall on the cliffs is incurable. நம்ம இப்ப எங்க வந்திருக்கணும், இங்க வந்திருக்கோம், அவ்வளவுதான். ஆமா, காலையிலேருந்து இன்னும் வெளியே தான் இருக்கும். காலையிலே வந்துட்டு ஃபர்ஸ்ட் இங்கே போனோம்னா தர்கா போனோம், அதுக்கப்புறம் தர்கா போயிட்டு அதுக்கப்புறம் அந்த சைனீஸ் டெம்பிள், அதுக்கப்புறம் கோயில் போனோம். அந்த கோயில் பார்த்து அதுக்கப்புறம் கொஞ்சம் சளி பிடிச்சி ஒரு மாதிரி தூங்கிட்டான். அதை மருந்து வாங்கி கொடுத்து அதை சாப்பிட்டு லஞ்ச் எடுத்து எல்லாம் திருப்பி கொஞ்சம் எனர்ஜி ஆகணும்னு சொல்லிட்டு மற்ற எஸ்எனுக்கு போனோம். ஆனால் அது சரிப்பட்டு வரல. அந்த இடம் ஒரு மாதிரி அந்த இடம் ஒரு மாதிரி ஏதோ எப்படி சொல்ல, ஒரு தீவில் போயிட்டு மாட்டின மாதிரி இருக்கு. வேற இடத்துல போயிட்டு சன்செட் பார்க்கலான்னு வந்தோமா, அந்த வந்த இடம் சன்ரைஸ் ஆகிற இடம். அதனால இந்த ஒரு கேமில் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க, அது பார்த்தோம். வேணா பார்த்ததில்ல, பாட்டுலாம் போடும்போது அப்பெல்லாம் பாட்டு போட்ட காப்பி ரைட்ஸ் போட்டு அது கட் பண்ணி அந்த சீனே கட் பண்ண ஆப்ஷன் தான் கிடைக்குது. சவுண்ட் விட்டுது, அது மறந்துட்டேன். கார்லேருந்து ஃபண்ட் சில்ட்ரன். ஓகே, இப்போ வந்துட்டு கிஷன் தான் மேலே ஏற போறாரு. அவருக்கு இப்போதான் ஒரு 12 வயசு. எனக்கு இப்பதான் 12 வயசு 1 மாசம். நான் போலாம் 12 வயசு 1 மாசம். உனக்கு பிறந்து பிள்ளை பையனோட கேட்கல, உன்னோட வயசு தான். நான் போவோம். சரி போ, அங்க போங்க சார். நான் எனக்கு ஆசை. சரி பூமர்ட்டோம், ஆசைப்பட்ட எல்லாமே கிடைக்கணும் இல்ல.
அவன் கலப்ப போறான் டீம்னு அந்த ஒரு பார்வைதான். கலப்புனே கலப்புவான். கிஷன் என் கூட வரியா? கிஷன் தான் போன பாத்து நீ 12 வயசுல 12 மாசம் தான் வாங்கிட்டேன். நான் ஆடுற மாதிரி எதுவுமே இல்லையா? நீதான் இங்க விளையாட மாட்டேன். நான் சொல்றேன் முடியாது, நான் சொல்றேன் முடியும். வாய்ப்பே இல்லைன்ற. கண்டிப்பா முடியும். ஏன்னா நம்ம 4 பேர் இருக்கோம். முடியும். கன்ஃபார்மா? கன்ஃபார்ம். ஓகே, இப்ப நம்ம எங்க இருக்கோம்னா இந்த பீனிங்லயே வந்து ஒரு ஃபுட் ஸ்ட்ரீட்னு ஒண்ணு இருக்கு. ஆனா எனக்கு எக்ஸாக்டா எங்கன்னு தெரியல, ஏன்னா ஃபுட் ஸ்ட்ரீட்டே இங்க ஆயிரத்தெட்டு இருக்கு. கிம்பர்லி ஸ்ட்ரீட் ஃபுட் நைட் மார்க்கெட். ஓகே, அதுதான். சோ இது வந்து வீடியோக்கான ஒரு சேலஞ்ச் இல்ல, நாங்களே எங்களுக்குள்ள ஒரு சேலஞ்ச் பண்ணி பண்ணிக்கிட்டோம். அவன் சொல்றான் 50 ரிங்கெட்குள்ள 4 பேத்துக்கும் டின்னர் பாத்துக்கலாம் அப்படின்றோம். அட்லீஸ்ட் வயிறு நிறைய இருக்கும் சாப்பிட்டாட்டி கூட ஆளுக்கு ஒரு ஃபுட் இருக்கும் அப்படின்றோம். நான் சொல்றேன் 4 பேருக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா நம்ம சும்மா ஒரு மாமா காலில் போயிட்டு வயிறு நிறைய சாப்பிட்டா கூட ஒரு ஆளுக்கு ஒரு சாப்பாடு ஒரு ட்ரிங்க் சொன்னா கூட எப்படியா இருந்தாலும் வந்துடும். ஒரு 40 சம்திங் 50 மேலே தாண்டிடும். இவன் சொல்றேன் இல்ல அதுக்குள்ளேயே முடிச்சிடலாம் அப்படின்றான். சோ நம்ம பார்ப்போம் முடிதா. நம்ம எங்க இருக்கோம்? ஃபுட் ஸ்ட்ரீட்ல இருக்கோம். எந்த இடம் இது? இங்க இருக்கு பினிங். பினிங் கண்டிப்பா முடியும். ஓகே, நான் பரவாயில்ல, நான் எதுவும் பேச வரும்ல. ஏன்னா பினிங்ல வந்து அடிச்சு பாத்தீங்கன்னா அப்புறம் வன்மதி விட்டுருவீங்க. ஓகே, பாப்போம். இங்க அண்ணா, இங்க நான் நிறைய இடத்துல பாத்திருக்கேன், எல்லாமே சொல்லுவாங்க சாக்கோய் தேவைனாலே பினிங் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நாங்க இங்க வந்து பார்த்ததே வந்து சாக்கோய் தேவை தான். அதுவும் சரியான நீட்டு ஒரு கியூ இருந்துச்சு, இப்ப கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. சோ நம்ம தசிலம்னா சாக்கோய் தேவை தான் வாங்குவோம்னு நினைக்கிறேன். உங்களுக்கு என்னென்ன பிடிக்கும்? கொய்தா குறைங்க தான் பிடிக்குமா? ஏன்? இப்ப இவன் வந்து ஈப்போல தங்குறான். சோ கூட பாத்தீங்கன்னா நீ பேசி நான் வந்துடுறேன், நான் திருப்பி வந்துடுறோம். ஆக்சுவலி நீங்க எவ்ரி ஸ்டேட்ல கூட பாத்தீங்கன்னா கண்டிப்பா அட்லீஸ்ட் ஒரு கடையும் வச்சிருக்கோம். என்னன்னா பினிங் சாக்கு தேவைன்னு கண்டிப்பா இருக்கும். ஸோ ஈப்போல வந்து பினிங் சாக்கு தேவை ஈப்போல தான் ஃபேமஸ். அப்போ இங்கெல்லாம் சொல்லவா வேணும், கண்டிப்பா ஸ்பெஷல். இப்ப எனக்குள்ள ஒரு இது இருக்கு, ஏன்னா நானும் பாத்திருக்கேன். நான் வந்து கேரள உள்ள ஆளு. சோ கேரளையும் வந்து பினிங் சாக்கு தேவைன்னு இருக்கும். சோ அங்க நல்லா தான் இருக்கும், ஆனா பினிங்ல எப்படி இருக்கும்னு தெரியல. சோ நம்ம இங்கே ட்ரை பண்ணி பார்த்து. இங்க வந்துட்டு அவ்வளோ நிறைய கடை இல்லை, நார்மலா அப்படி இருக்கும் எங்களுக்கு தெரியல, ஏன்னா நாங்க வந்தது இல்லை, தான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ இங்க வந்துட்டு ஷாகுத்தியோ, அதுக்கு பக்கத்துல வந்துட்டு மறந்துட்டேன், அதுக்கு பக்கத்துல சூப்பர் ஸ்டார் யூத்தேசு, அது அப்படிதான் போட்டுருந்துச்சு. நான் பாத்துட்டு இருப்பேன், பார்த்தா ஸ்டார்னு போட்டிருக்கா, சிலா சொல்லிட்டு போறேன். நான் படிக்கிற சூப்பர் ஸ்டார் யூத்தேசு அப்படிதான் இருந்துச்சு. அது பக்கத்துல லோபா இருக்கு, அந்த மாதிரிதான். லோபானா கேரட் கேக் தானே? கிட்டத்தட்ட கேரட் கேக்கும் அந்த சைட்லாம் நல்லா தான் இருக்கும். மேபி நம்ம பார்ப்போம், பட்ஜெட் பார்ப்போம். அது பட்ஜெட் கரெக்டா இருந்துச்சுன்னா நம்ம கேரட் கேக்கும் ட்ரை பண்ணுவோம். இங்க சிக்கன் ரைஸ் 4.5 வெள்ளின்னு போட்டிருக்கான். இது மேம்பாங்க விலை குறைவுதான் என்ன கேட்டா. 450 ரொம்ப ரொம்ப விலை. அப்ப நம்ம 4 பேர் அது வாங்கிட்டு போனாலும் எவ்வளோ? 20 முடிச்சுக்கலாம். ஆமா, தோத்துட்டியா? அப்பெல்லாம் பண்ணக்கூடாது. நம்ம வந்து கொஞ்சம் வெரைட்டியா வாங்கணும். அங்கிள், ஃபிஷ் கேக் 2. Ni nombor 4. Ni. Oh, ni pun nak beza. Ni ya? Nah, apa ni betul ni? Mana tahu berapa lagi? Ini mana ni? Fish cake mana? Okay, bagi speedboat. Bagi 3, 4 lah. Lepas tu Taiwan coast. இது முடிச்சு எவ்வளோ? 18 இல்லையா? 18 பிளஸ் இங்க 16 எவ்வளோ? 34 இல்ல 34. 18 பிளஸ் எவ்வளோ? இங்க 16. அங்கிருந்து 2 தூக்கி போட்டா 20 30 34 34. நம்மளுக்கு பேலன்ஸ் ஒன்னும் ஒரு 16 ரிங்கெட் லோங்கன். அப்பனா இந்த 50 ரூபாய்க்குள்ள நல்லா சாப்பிடலாம். 50 ரூபாய்க்குள்ள நல்லா சாப்பிடலாம். ஆனா இப்ப பாக்குறப்ப சாப்பாடு குறைய மாதிரி இருக்கு, ஏன்னா முழுக்க காரணம் நான் தோக்குனதுக்காக. ஆனா நான் மதியம் சொல்லிட்டேன், இந்த சேலஞ்சில் சாப்பிட்டா போதும். லோபா அவனிச்சு 16 வரைக்கும் வாங்குவான்னா வாங்குவான். பாராட்டினேன். அப்படிதான் என்னது அருமையா இருக்கும், வந்து கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க.
அப்படி இருக்கும். ஆனா இந்த மாதிரி ஆளு கண்டிப்பா கூட்டி வாங்கன்றேன். கூட்டி வாங்க, எல்லாம் சூப்பரா போகும். ஓகே ஓகே, தேங்க்யூ அங்கிள். பாருங்க நம்ம இந்த மாதிரிலாம் வீடியோ எடுக்கிறனால அங்கிள் ஓகே ஓகே ஓகே. அங்கிளுக்கு ஒரு க்ளோஸ் அப். அங்கிள் செக்கப் குட் தம்ஸ் அப். ஓகே அங்கிள் வெரி ஃபனி கியூட் கார்ஜியஸ் பியூட்டிஃபுல்லா இருக்காரு. இப்ப எப்படி அவரு நம்மளுக்கு கூட்டி காட்டினால நம்ம ஒரு ப்ரொமோஷன் நடத்தணுமா? ஓ பாரு, நம்ம குடுக்க நம்மள அவர் பாராட்டா அவர் எக்ஸ்ட்ரா ஒண்ணும் போட்டுக்கிட்டே இருக்காரு. ஐயோ, இங்கிலீஷ்ல பட்டு இந்த கடையை பத்தி சத்தமா பேசி அவர் விளங்குற மாதிரி. Okay, this shop, right? It's very nice, and I've tried before. It's really good, and the price all very reasonable. So this uncle also very friendly, and he's doing very good actually. So hot selling all of this. So anyone over here from Penang or Ipoh, right? You guys should try this. Okay, must try. Yeah, must try. Okay. அங்கிள் சாவட்டி டெக்னாலஜி தான் கரெக்டா தெரிஞ்சு வச்சிருக்காரு. நம்ம தப்பா நினைப்போம் இந்த மாதிரி இந்த அங்கிள் கடையில வந்து கேர் இருக்காதுன்னு. அவர் சர்ப்ரைஸ் பண்றாரு நம்மள. இந்த தேங்க்யூ அங்கிள். ஆல்ரைட் சோ முடிச்சாச்சு, நம்ம வாங்குனதெல்லாம் வாங்கி முடிச்சாச்சு. ஓகே யூபிஎஸ் ஜெயிச்சிட்டோம். ஏன்னா 50 அடிக்குள்ளதான் வந்துச்சு. இதுல 45 அடி. ஓகேலா வெயிட் இல்ல, அது அவ்வளவு பெரிய சேலஞ்ச் இல்ல, சாப்பாடு தானே, அவ்வளவு பெருசு இல்ல. கை கொடுத்துட்டேன், அதுக்கு வேணா கை கொடுக்குறேன், சேலஞ்ச் கொடுக்கல. ஓகே ஓகே. சோ இதுக்கப்புறம் நம்ம ஹோட்டல் போயிட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு அதுக்கப்புறம் சாப்பிடுற வேலை தான். சோ பாப்போம், முடிஞ்சா நாங்க வீடியோ எடுக்கிறோம், எடுக்க முடியலன்னா ஐம் சோ சாரி. ஓகே, பீஸ் அவுட், தேங்க்யூ, பை. ஓகே, அப்புறம் நான் ஆரம்பிக்கிறேன். சோ தயவு செய்து நிறைய பேர் பாக்குறீங்க, கொஞ்சம் பேர் பாக்குறீங்க, தயவு செய்து இந்த சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணீங்கன்னா எங்களுக்கும் கொஞ்சம் மோட்டிவேஷனா இருக்கும், அட் த சேம் டைம் ஒரு ஹெல்ப்ஃபுல்லாவும் இருக்கும். ஓகே, ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் லைக் பண்ணாட்டியும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அண்ட் கமெண்ட் பண்ணுங்க, எல்லாமே பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ. சைனிங் ஆஃப் ஃப்ரம் YB Vlogs. Bye.